Hi friends, welcome to my channel. In how many years a sum of rupees 5,000 will be 5,200 on SI at 2% per annum. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளோ வருஷத்தில் 5000ங்கிற அமௌண்ட்டு 5200 மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. n is equal to SI into 100 divided by P into R. அது எஸ்ஐனா ஏ மைனஸ் பி. ஏனா அமௌண்ட்டு, பின்னா பிரின்சிபல். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் தான் எஸ்ஐ கிடைக்கும். அமௌண்ட் வந்து 5200 நம்மளுக்கு லாஸ்ட்டில் கிடைக்கும். பின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் 5000 கட்டியிருப்போம். அது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 200. அப்போ 200 தான் எஸ்ஐ. அடுத்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 5000. ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 2%. அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவில் எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். எஸ்ஐ வந்து 200 இன்ட்டு 100 டிவைடட் பை பி இன்ட்டு ஆருக்கு வந்து 5000 இன்ட்டு 2. இனி கட் பண்ண வேண்டியதான். இந்த 2 0 அடிக்கலாம், மேலே 2 0 அடிக்கலாம். அடுத்த இந்த ஒரு 0, அங்கே ஒரு 0. அடுத்து 1 5s are 5, 2 5s are 10. அடுத்து இந்த 2வும் கட் பண்ணால் அப்போ மீதி 2 மட்டும்தான் இருக்கும். அப்போ 2 years. அப்போ ஆன்சர் வந்து 2 years. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.